everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல இருந்தே பார்த்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஷாப் பண்ணியிருந்தேன் அமேசான்ல இருந்து. ஸோ அது என்னென்ன திங்ஸ் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆல்சோ நான் எல்லா ஈவெண்ட்டையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறப்போலாம் வந்து தேவையான கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே சீக்கிரமாக நான் வந்து ஆர்டராக வந்து போடுறேன். இப்போ திடீர்னு நான் வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு ஹால் அப்படின்ட்டு இது மாதிரி போடுறேன். பட் உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கூடி சீக்கிரமே நான் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அமேசான்லேருந்து அப்படின்றத பார்த்துடலாம். இது எல்லாமே என்கேஜ்மெண்ட் எசென்ஷியல்ஸாக நான் வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணது. 1 வீக் கேப்பில் தான் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். அதில் எனக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஆல்சோ அமேசானில் சம்மர் சேல் கிக் ஸ்டார்டர் டீல்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. May 2nd and 3rd வந்து இந்த சேல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்கு. மறக்காம உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நான் காமிக்க போகிற ப்ராடக்ட்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதில் உங்களுக்கு நான் காமிக்காத சில ப்ராடக்ட்டும் வந்து என்கிட்ட இப்போ வந்து நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அந்த சில ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு கீழே லிஸ்ட்டில் எல்லாமே வந்து கொடுத்துறேன். நான் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றது அண்ட் இதை வந்து எப்படி பிளான் பண்ணேன் அதோடைய ப்ரெப்பிங் எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக இன்னொரு vlog-ஆ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹால் மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். மேக்கப் வந்து எனக்கு நானே தான் வந்து போட்டுட்டேன் ஈவெண்ட்டுக்கு. அண்ட் அதுக்கு வந்து லென்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். பட் நான் லென்ஸ் வைக்கலை, எனக்கு கொஞ்சம் ட்ரை ஐஸ். ஸோ அதனால் வந்துட்டு வெளியில் வச்சு பழக்கம் கிடையாது. லைக் ஷூட் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்குலாம் நான் வச்சுருக்கேன் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு. மற்றபடி வெளியிலலாம் வச்சது கிடையாது. ஸோ அதனால் அன்றைக்கி லைட்டிங் எப்படி இருக்கோ என்னவோ என்னன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம வேறு கொஞ்சம் நர்வஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலை. நான் வந்து பியூர் ஹேசல் தான் எப்போதுமே வந்துட்டு வாங்குவேன். அதிலே வந்து பேக் ஆஃப் 10 வந்து பிக் பண்ணியிருந்தேன். 5 பேர்ஸ் இருக்கும் இதில். ஸோ இது வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஃப்ரெஷ் லுக்கோட வந்து பியூர் ஹேசல் அப்படின்ற ஷேடில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் நான் வந்து பண்ணணும்னு லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். பட் வந்து பண்ண முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம வந்துட்டு அமேசான்லேருந்து வாங்கிடலாம் ஃபேக் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி குவாலிட்டி நல்லாயிருக்கு, இதோடைய டிசைன் வந்து நல்லாயிருக்கு. வெப்சைட்டில் வந்து இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக அப்படி இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் ரெப்ளிகா மாதிரி டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளுடைய லாஸ்ட் மினிட் ப்ரெப்புக்கெலாம் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்களே எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய நெயில்ஸில். ஃப்ரண்ட்டில் மட்டும் கிளிட்டர் வச்சு பின்னாடி வந்து நியூட் பிங்க் கலர் மாதிரி தான். ஸோ அவங்களே வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு க்ளூ அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது ஆக்சுவலி. பட் த திங் இஸ், நான் அன்றைக்கி இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே என்னுடைய இந்த குட்டி நெயில்ஸ்லேயே வந்து பெயிண்ட் பண்ணி அப்படியே வந்து வச்சுட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் பண்ணது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒட்டினதும் வந்து கிடையாது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அப்புறம் நிறைய திங்ஸ் எடுத்து கொடுக்கணும் வைக்கணும், நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உடஞ்சிருச்சுன்னா அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய இந்த நெயில்ஸ்லேயே அப்படியே வந்து வச்சுட்டேன். அடுத்து வந்தது முக்கியமானது, இந்த ஃபேஷன் டேப் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லிட்ரலி எனக்கு அந்த நெத்தி சுட்டிக்கெலாம் நான் வந்து இந்த க்ளூ ட்ராப்ஸ் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அது வந்து லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். பட் எப்படியோ நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன், அது வாங்கலை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஃபேஷன் டேப்பை குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாரியில் அதுக்கப்புறமா ஜுவல் செட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுவே வந்து ஒட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நம்ம ட்ரெஸ்ஸஸுமே வந்து சுடிதாஸ்க்கெலாம் நிறைய நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னு சொல்லுவேன். லைஃப் சேவியர் மாதிரி இருக்கும் லிட்ரலி இது. இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பேங்கிள்ஸ் நான் போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் சரி வாங்கி வைப்போம், எதுக்கும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டு மெட்டல் பேங்கிள்ஸ். செம்ம வெயிட்டாக இருக்குது. இது நல்லாயிருக்கு ஆக்சுவலி, குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து 2.4 அப்படின்ற சைஸில் வந்து பிக் பண்ணியிருந்தேன் எண்டு. அண்ட் இது ரெண்டும் செட் ஆஃப் 2ன்ற மாதிரி வரும். டோட்டலாக 44 பேங்கிள்ஸும் என்னமோ வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு நெத்தி சுட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான்லேருந்து. அது எனக்கு ரிசீவ் ஆச்சு. இப்போ நான் எங்கே வச்சேன் அப்படின்றது தான் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் அதை வந்து நான் ஈவெண்ட் டே அன்றைக்கி வைக்கலை. ஏன்னா எனக்கு ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ அதனால் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது, நான் ப்ரைடல் மேக்கப் பண்ணுறதுக்குள்ள கிட்டில் எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். என்னுடைய ஃபோர்ஹெட்டே ரொம்ப சின்னது. ஸோ இங்கே நம்ம இவ்வளோ பெருசுக்கு வச்சிட்டோன்னா அப்புறம் இந்த இதெல்லாம் புத்துனார் இதெல்லாம் பூசுறதுக்கு வந்து இடமே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு குட்டியாகவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ சின்னதாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச மாதிரி அது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பட் அது வந்து ஃபோட்டோஸ்லேயே தெரியாது அந்தளவுக்கு அது வந்து குட்டியாக இருக்கும் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததே ஒன்று வச்சுட்டேன்னா நான் எல்லா என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு நான் வந்து ரிவீல் பண்ணல. சீக்கிரமே நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் அந்த நெத்திச்சுடி இப்போ எங்கே வச்சேன் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இமேஜ் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகம் தான், பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெரிய நெத்திச்சுடிலாம் பிடிக்காது, ரொம்ப டைனியாக இருக்க மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து மெயினாக ஃபுட்வேர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு 1 வீக் கேப்பில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படியும் வந்து ரிசீவ் ஆகிட்டு கரெக்டான டைமில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுட்வேர். நான் இந்த மாதிரி ஸ்ட்ராப் வச்ச மாதிரி தான் வந்து பிக் பண்ணுவேன் யூஸ்வலாகவே. அது குர்த்திக்கும் சரி சாரிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோடைய பிராண்ட் வந்து மார்க் லாயர்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் பிராண்ட் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இது இந்த மாதிரி சூப்பராக மிரர் ஒர்க் பண்ணியிருந்தது, எம்ப்ராய்டரி எல்லாமே போட்டிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 1000 கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ இது வந்து ஆஃபரில் ரொம்ப கம்மியாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நான் வாங்கின சைஸ் வந்து 37 யூரோ. இந்தியன் சைஸ்க்குனா 4 வரும்னு நினைக்கிறேன் எனக்கு. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு சைஸ் அவங்க வந்து பெருசாக அனுப்பிட்டாங்க. லைக் இப்போ எனக்கு 37னா அவங்க 38 வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரிட்டன் போடுறதுக்கோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை. 2 டேஸ் முன்னாடி தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ பரவாயில்ல, இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு ரொம்பவும் இது பெருசாக லூஸாலாம் இல்லை. லைட்டாக பின்னாடி மட்டும் கொஞ்சம் 1/2 இன்ச் போல் வந்து கேப் இருக்குது பின்னாடி. ஸோ அதனால் அது மட்டும் தானே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஏன்னா வேறு ஃபுட்வேரும் வந்து நல்ல கிராண்டாக அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். பட் குவாலிட்டி வைஸ் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த மார்க் லாயர்ன்ற பிராண்டில் வந்து எத்தனிக் ஃபுட்வேர்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு என்னென்ன திங்ஸ்லாம் நான் வாங்கினேன் அப்படின்றதே எனக்கு மறந்த மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது நான் வாங்கி உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக லிங்க்ல எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then bye, take care.